Tamil Bible Study. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஏறக்குறைய 7 வருஷம், 7 + 7 மாசமோ 8 மாசமோ அந்த மாதிரி ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. கர்த்தர் சொன்ன மாதிரியான டைமென்ஷனில் அதை முடித்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்து 7வது அதிகாரத்தில் சாலமோனுடைய அரண்மனை குறித்து, அவன் கட்டின அரண்மனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக அஃப்கோர்ஸ் ஆலயத்தை குறித்தும் சில காரியங்கள் இருக்கு, வாசிக்கலாம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அது 7 வருஷம், இது 13 வருஷம். ஏன் அவ்வளோ நாட்கள் அதிகமாயிருக்கு? இன்னும் சூப்பராக இருந்திருக்குமா? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு ஆட்களை சேர்த்ததை போல இதுக்கு சேர்க்கலையா? என்ன ரீசன்லாம் தெரியல. ஆனால் கிராண்ட் பேலஸ் தான், நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய ஆலயம் அப்படின்றது கர்த்தர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களையுமே செய்யணும். அந்த உள்ள இருக்க பனிமுட்டுகள் வெளியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே தன்னுடைய அரண்மனைன்றது அவன் இஷ்டம், எப்படி வேணா பண்ணலாம். நிறையா பணம்லாம் இருந்ததுனால அப்படியா நமக்கு தெரியல. சாலமோனை நம்ம இது பண்ண வேண்டாம். பட் விஷயம் இதில் ஏதாவது டீச்சிங் இருக்கா நம்ம பார்க்கலாம். 2வது வசனம், அது மட்டும் இல்லாமல் அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். இப்போ அது லீபனோன் வனம் என்று அதுக்கு பெயர் வைத்திருந்தான். முக்கியமாக ஃபுல்லாக கேதுரு மரங்களினாலே கட்டினதுனாலையா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் லீபனோன் வனம் அது ஃபேமஸான ஒரு நேம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலாம் கூட அது காணப்படும். லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அந்த டைமென்ஷன் டெம்பிள் டைமென்ஷனோட இது கொஞ்சம் அதிகம்தான், பெருசாக தான் இருக்கு. ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சு பாவி இருந்தான். மச்சு பாவர்னா இந்த சீலிங் நினைக்கிறல, மச்சு பாவி இருந்தான். 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராய் இருந்தது. ஸோ இதுதான் அந்த நாட்களுடைய ஆர்கிடெக்சர். இது முக்கியமாக ஒரு பக்கம் ஜன்னல் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வைப்பாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்? இப்போல்லாம் நமக்கு அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது பால்கனி வீடு கிடைக்குதா அப்படின்ட்டு தேட வேண்டியதாக இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்டில் தேடினாலும். அப்போ எதுக்காக ஜன்னல்கள் இப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் எப்படி வச்சுருந்தாங்க? ஏர் ஃப்ளோ தான், ஆக்சுவலாக ஏர் ஃப்ளோ தான் அதனுடைய இது. ஏன்னா இந்த மாதிரி ஏசி எல்லாம் அப்படி இல்லைல்ல. அவர்களுக்கு ஏசி மாளிகை போல வேணும் அப்படின்னு சொன்னால் வெதர் நல்லா இருக்கிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கிட்டாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் ராஜாக்களும் சரி, மற்ற ராஜாக்களை குறித்தும் அப்படி பார்க்குறோம். அவன் அந்த வெக்கேஷன் போகிறதற்கு, விடுமுறை நாட்களில் போய் தங்குறதற்கு, சீசன் மாறும்போது தங்குறதுக்கு, இப்படி நம்ம வாசிக்கிறோம்ல. ஒரு நியாயாதிபதியில் பார்த்தோம், ஒரு ராஜாவை ஆமாம் எப்தா கொல்றதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போவான். அங்கே அவன் இருந்தபடினாலே அங்கே போவான். சரி, இது இருக்கட்டும். அப்படியே 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தன. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. ஒரு ஃப்ளோரே ரொம்ப உயரமாக தான் இருந்திருக்கு. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாய் இருந்தது. இப்போ மாதிரியும் கிடையாது. இப்போ சில பெரிய பெரிய வீடுகள்லாம் சதுரமாக வைக்கிறாங்க. பெரிய ஜன்னலில் விண்டோ பெருசாக சதுரம் வைக்கிறாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக சதுரம்தான். 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கு டோர். இப்போ இந்த டோர் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் இருக்குல்ல. ஆனால் இன்னொரு டோர் பக்கத்தில் சேர்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஆகிடும். அப்போ அவ்வளோ பெருசாக தான் என்ட்ரன்ஸ்கெல்லாம் காணப்பட்டுச்சு. 50 முழ 6வது வசனம், 50 முழ நீளமும் 30 முழ அகலவுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்தரங்களும் மாளிகையின் தூண்களும் உத்தரங்களும் எதிராய் இருந்தது. இது மண்டபம் அப்படின்னு சொன்னால் இந்த மாளிகைக்கு ஆப்போசிட்டில். ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சில கோர்ட் காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அது பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று கட்டியிருந்தா அதனுடைய இது நீங்கள் வேணும்னா ஏதாவது நீங்கள் பிக்சர் தேடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உட்காந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னென்னா எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் இங்கிலீஷ் பைபிளும் வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு ஐடியா கொண்டு வர்றதுக்கு. தான்
இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவங்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டினான். பார்வோனுடைய குமாரத்தையும் அதே மாதிரி ஒரு மாளிகையை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டியிருக்கான். சாலமோன் கட்டின அந்த 13 வருஷம் கட்டின அந்த மாளிகையை குறிச்சான பெரிய டைமென்ஷன் இதுல வரல, பின்னாடி வருதான்னு தெரியல. இவைகளெல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. விலையேற பெற்ற கல்னா நமக்கு தெரியல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விலையேற பெற்ற கல் ஏன் அப்படின்னா அந்த கல் பாருங்களேன், 10 வசனம், அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாய் இருந்தது. அப்போ இதை வந்து வெட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஒரு காரியம். அதே மாதிரி அந்த ஃபுல் சைஸ் கற்கள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால அதுக்கு வேல்யூவெல்லாம் நம்ம வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இயற்கையானது கல் வந்து செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தான் செங்கல் அறுத்து கட்டுறதான டைப் அது வேற. அது எப்போ வேணா வேணுன்ற சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வேற எல்லாம் சொல்கிறாங்கல்ல ஆர்டிஃபிஷியல் கற்கள் செய்யறதெல்லாம் அது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக இருக்கணும். வுட்டுனா வுட்டு தான். இத்தனை வருஷங்கள் அந்த கேதுரு மரம் வளர்ந்துருந்தா தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் அப்படிப்பட்டதான மலையிலேருந்து கற்களை வந்து அவர்கள் கட் பண்ணி கரெக்டான சைஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விலை எல்லாமே கிடையாதுன்றதை விட கிடைக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம். ஓகே, 11 அதன் மேல் உயர அளவுபடி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்தரங்களாலும் ஒரு வரிசை பணிபடுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டு இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அந்த அந்த எப்படி வந்து அதை வரிசைப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இப்போ இதில் வந்து இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லீபனோன் வனம் அப்படின்றதை குறித்து 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதுக்குள்ளே என்னெல்லாம் செஞ்சு வச்சான் அப்படின்றதெல்லாம் கூட இருக்கும். 1 ராஜாக்கள் 10ல் 14வது வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் கம்ப்ளீட் மிடில் ஈஸ்ட் கிங்ஸ் எல்லாம் சாலமோனுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க. அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் அவர்களெல்லாம் பொண்ணை வந்து பரிசியாக கொடுத்தாங்க. அல்லது நார்மலாக எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருவானுங்களா? அது ஏதாவது கப்பம் கட்டுகிற முறை ஏதாவது இருந்திருக்கும்ல. 15 அதாவது லெவி ஃபிக்ஸ் பண்ணது இருந்திருக்கலாம். 15 வந்து ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. 666 தாலந்து நிறை வந்து பொன் வந்துட்டே இருந்தது அவனுக்கு. ஒரு தாலந்துனா ஏறக்குறைய எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு பவுண்டு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இப்படி நீங்கள் எடுக்கலாம், ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே ஒரு தாலந்து அப்படின்னு சொன்னான். அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300+ இன்றைக்கு கணக்கில் 300+ கேஜி அப்படி எடுத்துக்கோங்க. கேஜி வந்து அவனுக்கு வந்திருக்கு, தாலந்து நிறையா இருந்து. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஷீல்டு முன்னாடி நம்ம பரிசையை குறித்து பார்த்துருக்கோம். பரிசை அப்படின்றது தூக்கிட்டு போயிட்டு சண்டை போடுறது கிடையாது, ஃபுல்லாக ஹோல் பாடியை கவர் பண்ணுறது. இல்லை அப்படின்னா ராஜா பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொன்னால் நிறைய பரிசைகளோடு நின்னாங்க அப்படின்னா ஃபுல்லாக ராஜா மேலே வந்து அம்புகள்லாம் வந்து படாதபடி காக்கிறதான ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்சர்லன்னு நினைக்கிறேன்.
அதாவது பிக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்மர்ஸை வச்சு பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அப்போ ஏறக்குறைய 300 கிலோ ஒரு பரிசை அடிக்கிறதுக்கு 300 கிலோ பவுன். நிறைபொன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைபொன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் கலக்காமல் சுத்தமான பொன்ன்ற மீனிங் நினைக்கிறேன். 17 அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும், இப்படி வந்து 300 கேடம் பண்ணியிருக்கான். அடுத்த பரிசைகள் செய்வித்தான். அடுத்து 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. ஓகே, அது முன்னாடி வந்து அல்ல, ஷேக்கல் பெருசா ராத்தல் பெருசா அப்படின்னு சொன்னா செக் பண்ணி பாருங்க எதுன்ட்டு. 3 ராத்தல் பொன் சென்றது. இல்லை, ஷேக்கல் வந்து கம்மி, ராத்தல் வந்து பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அப்புறம் எடுத்து எனக்கு சொல்லுங்க, பைபிள் ஸ்டடி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்கலாம். ஒருவேளை நான் வந்து ஷேக்கல்ல வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ராத்தலும் ஷேக்கலும். ஓகே, தாளந்து, ஷேக்கல், ராத்தல். தாளந்துன்றது நம்ம சொன்ன கணக்கு வராது, ராத்தல் தான் நான் சொன்ன கணக்கு வரும். ராத்தல் தான் நான் சொன்ன கணக்கு வரும். ஷேக்கல் வந்து இப்போ இருக்கிறதுக்கு 11 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஷேக்கல்ன்றதுல 11 கிராம் பொண்ணு கிட்ட வரும். ராத்தல் அப்படின்றது ஒரு 1/2 கிலோ தங்கத்துக்கு மேலே. தாளந்து அப்படின்னு சொல்றது இன்னும் அதிகம்னு நினைக்கிறேன். அது யாராக்கா தெரிஞ்சனப்ப எவ்வளோ? 34 கேஜி. முன்னாடி ஒரு தடவை நம்ம பார்த்தோம், எனக்கு மனசில் நிற்கல. அப்போ தாளந்துன்றது 34 கேஜி கிட்ட ஒரு தாளந்து. என்னைக்கோ இப்போல்லாம் அது வந்து இப்போ பயன்படுத்துறதுலனால நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதுவும் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் இஸ்ரேலில் என்ன அளவு இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. சரி, ராஜா தந்தத்தின அடுத்தது பாருங்களேன். இது வந்து இதெல்லாம் செய்து அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ லீபனோன் மாளிகைக்குள்ளார இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வைத்திருந்தார். நம்ம எப்படிப்பட்ட மாளிகையாக இருக்கும்? ஒருவேளை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தது வந்து சேஃப்டிக்காக வச்சுருந்தானா அப்படின்றது தெரியல. லீபனோன் ஃபாரஸ்ட் மாதிரி அது வந்து அந்த இடம் இருந்திருக்கணும். ஓகே, என்ன வசனம் அடுத்து? 12வது வசனமா? நம்ம 7வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 12 முடிச்சாச்சு. இப்போ ஈராம், ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தார். இதுக்கு முன்னாடி ஈராம்னு ஒரு பேர் பார்த்துருக்கோம்ல, அது யாருன்னா தீர்வின் ராஜாவாகிய ஈராம். அவர் வந்து சாலமோனுடைய ஃப்ரெண்டு. அவர் பேர் ஈராம் தானே? ஆமாம், அவர் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு. ஆனால் சாலமோனுக்கு வந்து இந்த ஹெல்ப் கேட்டோன்னே என்ன பண்ணார், அங்கேருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் கொடுத்தாரு. எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க சி வழியா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஈராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர். உனக்கு குறித்து என்ன சொல்லியிருக்கு? இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். கண்ணான்னா கானான் கிடையாது. கண்ணான் அப்படின்னு சொன்னால் இந்த வேலைகளை பண்ணுகிறதான கோல்ட் ஸ்மித்தாக இருக்கலாம், என்னதுன்னு எனக்கு தெரியல. அவர்களை தான் கண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் ஸ்மித்து, கோல்டு ஸ்மித்து, அயன் ஸ்மித் இப்படிலாம் சொல்லுவாங்க. இரும்புல வேலை செய்கிறவர்கள். இது என்ன போட்டிருக்கு? பிரான்ஸ்ல வேலை செய்கிறதான அப்படிப்பட்டவர்கள் தான் கண்ணான் அப்படின்ட்டு. கண்ணான் ஆகிய அலெக்சாண்டர் புதிய ஏற்பாட்டில் படிச்சிருப்பீங்களா? அப்படிப்பட்ட தொழில் செய்கிறதான ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து அந்த பிஸ்னஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை அந்த வேலையை செய்கிறது தான். என்னது? பட்டறையை வைத்து அந்த காரியத்தை செய்கிறவர்கள். ஓகே, இன்னொன்று இந்த காலத்தில் அவர்களை வந்து ஆச்சாரின்னு கூட சொல்லுவாங்கல்ல. ஆச்சாரின்னா அது வேற ஒன்றும் கிடையாது. ஆசாரி அப்படின்னாலே என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு இதில் மேதை அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரிகள், அதான் வந்து ஆசாரி. நம்ம இதுலேயும் வாசிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எதில் ஆசாரியர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் மேதைகள், கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள், ஆசாரிய வம்சம். அப்போ இன்னைக்கு இந்த வேர்டு இப்பயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். முக்கியமாக பிராமின் சைட்லலாம் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கோல்ட் ஸ்மித் இவங்களெல்லாம் கூட ஆசாரிகிட்ட போகிறது சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவாங்கள்ல அந்த வார்த்தை. அப்படின்னா என்னன்னா அந்த இதில் ஒரு மேதை அப்படின்றது. சாஸ்திரி அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சாஸ்திரி. சரி,
இவன் வந்து என்ன பண்றான், கண்ணான் இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் வந்து பாதி இஸ்ரேலாயிட்டு அவங்க அம்மா சைடில், அந்த பக்கம் பார்க்கும்போது இவன் வந்து ஒரு லெபனானை சேர்ந்தவன், தீரு பட்டணத்தான் இவன். அவங்க அப்பா அவர் இறந்துட்டாரு, அவங்க அம்மா வந்து கைம்பெண்ணுன்னு போட்டிருக்கறனால. இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலைகளை எல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூல் அளவுமாய் இருந்தது. ஓகே, அப்போ எவ்வளோ பெரிய தூண் இல்லை, பயங்கர பெருசு. ஸோ 12 முழ உயரம்னா நமக்கு அது வந்து அப் அந்த சீலிங்க்கு வரைக்கும் போகணும். அப்போ அதுதான் வந்து ஹைட்டாக இருந்திருக்கும். 12 18 முழ உயரம் அப்படின்றது இந்த தூண் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே மச்சு பாவறாங்கல்ல, அது வந்து அப்படியே நிற்கணும் அந்த சீலிங்ன்றது தானே. அப்போ அவ்வளோ ஹைட் வந்து இருந்திருக்கு. இப்பயும் ஓல்டு பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார ரொம்ப உயரமாக தானே இருக்கும். அந்த இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம், 3 வரிசை ஜன்னல் அப்படின்னா எப்படி இருக்கும்ல, 3 வரிசை ஜன்னல் இருந்திருக்கு. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாய் இருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேழாக இருந்தது. 7x7 எவ்வேழாக இருந்தது. 7 அப்படிதானே? ஓகே, நீங்க பார்த்துக்கோங்க. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் அந்த இது என்னன்னா, மாதளம் பழங்கள் செய்வதுதான் இந்த டிசைன். இப்போ நீங்கள் இந்த இனி வந்து அந்த இதை பார்ப்பீங்களா, பெரிய தொட்டிக்கு வந்து இந்த எட்ஜஸ்லாம் அப்படி நல்லா கம்ப்ளீட்டாக வளைச்சிட்டு ஷார்ப்பாக இல்லாமல் அதுக்கு கீழே வந்து அந்த மாதுளை பழங்கள் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்ப்போம்ல, பாத்திரங்களில் வந்து சுற்றி டிசைன் அடிச்சிருப்பாங்கல்ல, அதை போல் அந்த டிசைன் சுற்றின்னு அர்த்தம். அது சரி. மண்டபத்தின் 19 வசனம். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாய் இருந்தது. 2 தூண்களின் மேலுமுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல்களில் இந்த ஈராம் கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் போதே, ஈராம் வந்து அவனுடைய அரண்மனைக்கு இருக்கான காரியங்களும் பண்ணியிருக்கான். முக்கியமாக வந்து இப்போ அந்த டெம்பிள்குரியதான நிறைய விஷயங்கள் வெளியில் வைக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தான் அவனை வந்து வெண்கல வேலையை செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனா கண்டு அவனை கொண்டு வரான். ஓகே, 21. அந்த தூண்களிலும் தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். கர்த்தர் வந்து சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது வேற எங்கேயாவது வருதான்னு பாருங்க. அவர் சொன்னார் அது மாதிரி வச்சோம் அப்படின்றதா எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து அந்த 2 தூணுக்கும் 2 பேர் வந்து வைக்கப்படுகிறது. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அர்த்தத்தை செக் பண்ணும்போது என்ன அர்த்தம் போட்டிருந்ததுன்னா, ஒரு இந்த யாகின் அப்படின்றதனுடைய மீனிங் வந்து த லார்ட் வில் எஸ்டாப்ளிஷ், கர்த்தர் வந்து நிலைநிறுத்துவார் அப்படின்றதான மீனிங்கு. போவாஸ் அப்படின்றத வேர்டுனுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், அல்லது கர்த்தருடைய பலத்தினால் இந்த காரியம் நடந்தது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கே கொடுக்கறது. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள செய்யப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கும், ஒரு குறியீடாக இருக்கும், அல்லது அதை பார்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்ததான காரியங்களை நினைவு கூறும்படியாக அது வந்து இருந்தது. அப்போ இப்படி ஒரு பேர் வைக்கும் போதும் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் உண்டு. எல்லாத்துக்குமே மீனிங்கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேர் வைக்க சொன்னால் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கர்த்தரை சார்ந்து தான் அந்த பெயர்கள் எல்லாம் மோஸ்ட்லி வரும். சில பெயர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, வெளியிலிருந்து அந்நிய தேசத்திலிருந்து வந்த பெயர்கள் வந்து
ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு அப்படி இருக்கும். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களுக்கு வைக்கப்பட்டதான பெயர், தானியலுக்கு வந்து வைக்கப்பட்ட பெயர், யோசேப்புக்கு அந்த வெளியில் இருந்ததுனால வைக்கப்பட்ட இன்னொரு பெயர் உண்டு, இப்படிலாம் வந்து இருந்தது. சரி, எனிஹவ், ஏன் இப்போ வந்து இயேசுன்னு பேர் வைக்க சொன்னாங்களே, அதனுடைய மீனிங் என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அர்த்தத்துக்காக தான் இயேசுன்னு பேர் வைக்க சொல்கிறாங்க. ஒரு காமனான பெயர் தான். அதனால் அந்த பெயருக்கு வந்து அர்த்தம் வந்து அவர்கள் நம்புகிற யெகோவா என்கிற தெய்வம் அவர்களை ரட்சிக்க வந்தார் என்று நம்ப வேணும். அதுதான் இயேசு என்றதான பெயர். யெகோவா எங்களுடைய ரட்சிப்பு, இல்லை ரட்சிக்கிற கர்த்தர், ரட்சிக்கிற தெய்வம், அதான் யெகோவா என்கிற இயேசுன்றதுன்னா அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. சரி, அதுபோல் இதை 2 தூண்களுக்கு இந்த பெயரை ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கணும். ஏன்னா மேசிவ் ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த ஜனங்க உள்ளே போயிட்டு இவர்கள் தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கூடுகிறதான இடம். அப்போ அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தான் ஞாபகம் வரணும்? சாலமோன் எப்படி கட்டிட்டான் அப்படின்றத விட தேவன் வந்து பார்த்திங்கன்னா யார், அவர் ஏன் இதை கட்ட சொன்னார், அவர் நம்மளை நிலைநிறுத்துகிறவர், எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவராக இருக்கார், அவருடைய ஸ்ட்ரென்த்தில் தான் இந்த காரியம் வந்து நடந்தது. இனியும் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து காட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறுகிறதான ஒரு காரியம். எல்லாமே எதை பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கர்த்தரையும் கர்த்தர் செய்த காரியங்கள் நினைவு கூறுகிறதாக தான் வந்து இதுக்குள்ளார இருக்கும். இங்கே ஆலய பிரகாரங்களில், ஆலயத்தினுடைய காரியங்களில் அப்படிதான் இருக்கும். தூண்களுடைய 22வது வசனம், தூண்களுடைய சிகரத்தின் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மண்டபத்துக்கு வந்து கடைசியில் இந்த சாலமோன் கட்டினதான ஒரு மண்டபம் அப்படின்றது பயங்கர ஃபேமஸாக வந்து நியூ டெஸ்டமெண்ட் பீரியட்லாம் இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய மண்டபம் வந்து காணப்பட்டது. இப்போ இயேசுவானவர் வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் உலாவி கொண்டு இருந்தார் அப்படி நீங்கள் பார்ப்பீங்க நியூ டெஸ்டமெண்ட்டில். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் காணப்பட்ட ஆலயம் அல்ல, பின்னாட்களில் கட்டப்பட்ட ஆலயம். அதற்கு பின்பு அது பல முறை புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயத்தை பார்க்கலும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் வந்து ஏரோதின் காலத்தில் காணப்பட்டது. அப்போ அந்த பேரை வந்து இந்த ஜனங்க வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஆலய இது மண்டபம் அப்படின்றத ஒன்று வைக்கல. ஆனால் சுற்றி வந்து அறைகள், மண்டபங்கள், ஆசாரியர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு, அவர்கள் தங்களுடைய காரியங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் பேர் வந்து சாலமோன் வைக்கப்பட்டதான்னு தெரியல. ஆனால் பின்னாட்களில் சாலமோனுடைய மண்டபம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் வந்து அது காணப்பட்டது. அப்போஸ்தலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் எல்லாரும் வந்து கூடினார்கள் அப்படின்ற அந்த வேர்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நிறைய தடவை வந்திருக்கு சாலமோன் மண்டபம், சாலமோன் மண்டபம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆலயத்துக்குள்ளார போய் யாரும் கூட முடியாது. ஆலயம் அப்படின்றது உள்ள பார்த்தீங்களா, அங்கே வந்து போக முடியாது இல்லையா. பட் இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாம், வெளியிலலாம் கூடலாம். அதுக்கு தான் அது மீட்டிங்ஸ் வைக்கிறது, இது அது எல்லாம் பண்ணலாம். அங்கே கூடலாம், அவர்கள் அதை குறித்து பேசலாம். அது ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கான காரியங்கள்லாம் இப்போ யாருக்கு பவுலுக்கு விரோதமாக எழுமின போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூடினார்கள் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் நம்ம. அப்போஸ்தலர் 5:12 கூட இருக்கு. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது, எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் கூடினார்கள் அப்படி இருக்கு. இயேசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உலாவி கொண்டிருந்தார், அங்கேருந்து பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சாலமோன் மண்டபத்தை குறித்து நம்ம வாசிப்போம். யோவான் 10:23 இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார் அப்படி வாசிக்கிறோம். அப்புறம் நீங்கள் சொன்னது அப்போஸ்தலர் 3:11 குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் போவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரில் 2 தடவை வருது, சுவிசேஷ புஸ்தகத்தில் அந்த மண்டபத்தை குறித்து வருது. ஆனால் அது பிற்காலத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிற்கால செகண்ட் டெம்பிள், ஆக்சுவலாக செகண்ட் டெம்பிள் புதுப்பிக்கப்பட்டு ரொம்ப பெரிய விசேஷமான ஆலயமாக இத்தனை வருஷம் கட்டினாங்க. செகண்ட் டெம்பிள் 46, 47 இல்லை. ஏன்னா இவர்கள் சொல்லுவாங்க இயேசு வந்து இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க 3 நாளைக்குள்ள நான் எழுப்பேன் அப்படி சொல்லுவார்ல. இப்போ இது கட்ட 46 வருஷங்கள்னு நினைக்கிறேன். 46 வருஷங்கள் ஆனதே 3 நாளில் எப்படி நீ இதை எழுப்புவீர் அப்படி சொன்னால் அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார். ஏன்னா இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்ன, தேவன் உலாவணும், தேவனை சந்திக்கிறதற்கு, தேவனை தொழுது கொள்ளுகிறதற்கு போகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதுக்காக தானே வந்து அது கட்டப்பட்டது. அப்போ தேவன் இறங்கி வந்து அவர் சொன்னதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, தேவன் வாசம் பண்ணுகிற, அதான் அதனுடைய மீனிங், தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. தேவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனுஷனா பார்க்குறீங்க, உள்ளே இருக்கிற
ஆவியாக தேவனை நீங்க பார்க்கல. அந்த ஆவியா இருக்கிற தேவன் தான் ஒரு கூடாரத்துல வந்திருக்கிறார். அதுதான் டெம்பிள். அப்போ இதை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள கட்டுவன் போது அவங்க சொன்னதான வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 46 வருஷம் கட்டினதாச்சு அப்படின்றாங்க. 46 தானே? அப்போ அவ்வளவு நாட்கள் வந்து கட்டப்பட்டது, அல்லது அவ்வளவு நாட்கள் அது புதுப்பிக்கப்பட்டதா என்னன்னு தெரியாது. அது ஆனால் ரொம்ப விசேஷமான ஒன்றாய் காணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 22 தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. சிகரத்தில் இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கலக் கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். அதுக்கு பேர் வந்து வெண்கல கடல். சில விசேஷமான பேர்லாம் இருக்குல்ல, கலிலேய கடல்னு இருக்கிற மாதிரி. அது மிகப்பெரிய ஒரு ஒரு குளம். ஆனால் வந்து அதுக்கு பேர் வந்து கலிலேய கடல் அப்படின்னு தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீங்க. பெரிய நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஸ்வீட் வாட்டர் இதுதான் அது. முழுசும் வந்து நம்ம குடிக்கலாம் தண்ணி. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலிலேய கடலில் இருக்கும். கலிலேய கடல் தானே, கலிலேய கடல். அது வந்து பெரிய லேக் தான். அதுபோல் இது வெண்கல கடல் என்கிற பெயர் வந்து அந்த தொட்டிக்கு கொடுக்கப்பட்டது. சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழ, அந்த சர்க்கம்ஃபரன்ஸை சொல்றாங்க. அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் இல்லை, சுற்றளவு தான் சர்க்கம்ஃபரன்ஸ். சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாய் இருந்தது. 30 முழம் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸு. உயரம் வந்து 5 முழம். அகலம் வந்து, அகலம்னா நீங்கள் அதை எப்படி எடுக்கணும், டயமீட்டர்னு எடுக்கணும். டயமீட்டர் வந்து 10 முழம். எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கும் 10 10ஆக செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு செய்யப்பட்டதான ஒரு தொட்டி நீங்கள் பார்ப்பீங்கல்ல, பிரான்ஸ் லேவர்னு சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து கடல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வெண்கல கடல், மோல்டன் சி அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா வேற ஒரு வேர்டு கூட அதுக்கு காணப்படும், பிரான்ஸ் சியா சம்திங் ஏதோ இருக்கும். எனிஹவ், அந்த கடல் தொட்டியை திரும்ப அதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் முக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 10ஆக செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. இது என்னன்னா, இதை என்ன நம்ம எழுதுகிற டேர்ம்ஸில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ கீழே அடுத்து வந்து கொடுக்குறதான ரிஷபங்களுக்கு மேலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க என்ன அப்படின்றதான டீட்டெயில் நமக்கு அதிகமாக தெரியல. என்னன்னா, இது பெரிய தொட்டி. இந்த தொட்டி எதுக்குன்னா கிளீனிங்காக கொடுக்கப்பட்டதான். ஆனால் ரொம்ப பெருசு. இதுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணுறது, ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்கிறதுக்கும் சரி, பலி கொடுக்கறதுக்கு சுத்திகரிக்கும் சரி, தொட்டிக்குள்ளே ஏறி எடுக்க முடியாது. அந்த பெரிய தொட்டியிலேருந்து அடுத்து தண்ணியை வந்து கீழே கொண்டு வரணும். அப்போ இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி, இன்னைக்குன்னா நம்ம சொல்லலாம் அதில் வந்து டேப் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். வால்வுக்கு என்ன பெயரை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது அப்போ. ஆனால் இது எப்படியோ வந்து இருந்திருக்கு. மேலே ஏறி தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த டேங்க் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த காரியங்களுக்கு, சுத்திகரிப்பின் காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதுக்கு தான் இப்படி வந்து பெரிய தொட்டியை வந்து கட்டியிருந்தாங்க. சரி, அது 25. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. பெரிய காளைகள் செய்யப்பட்டு அந்த காளைகளுக்கு மேலே, காளைகள் வந்து ஸ்டாண்டு மாதிரி, அதுக்கு மேலே வந்து இவைகள் வைக்கப்பட்டிருந்தது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்கள் எல்லாம் உள்ளாகவும் இருந்தது. எப்படின்றது அதை வந்து சொல்றாங்க. எப்படின்னா, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் பகுதி பேக் சைடு வந்து உள்ளதான் இருக்கணும், வெளியில தெரியாது. ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது அதனுடைய ஃப்ரண்ட் போஸ்டர் தான் வந்து தெரியும். அப்படி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதன் கனம் 4 விடற்கடையும் அதன் விளிம்பு பானபத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம். எதுனா அந்த இதுக்கு மேலே இருக்க டேங்க், கடல் தொட்டி, அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 2000 குடம்னா எனக்கு தெரியல, 2000 கேலன்ஸ் மீன் பண்றாங்களா எவ்வளோன்னு தெரியல. நம்ம தொட்டிங்கெல்லாம் எத்தனை பிடிக்கும் ஒரு தொட்டி? ஒரு நார்மல் சைஸ் வீட்டுக்கு மேலே வைக்கிற தொட்டி எவ்வளோ பிடிக்கும் கேலன்? 1000 2000 அந்த மாதிரி. லிட்டர்ல, கேலன்ஸ்ல போனோம். நார்மலாக லிட்டர் கணக்கு தான்.
லிட்டர் வந்து 2000 லிட்டர்ஸ்னா அது ஒரு பெரிய வீட்டுக்கு சரியா இருக்கும்ல. அப்போ கேலன்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னும் அது வந்து 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசு. அப்போ ரொம்ப பெருசு தான். சுத்திகரிப்புக்கு அவங்க பயன்படுத்துறது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். 27 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டுங்க. காலில் ஆதாரம்னா அது நிற்கிறதுக்கான இந்த ஸ்டாண்ட் டைப்பு. ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாய் இருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டத்தின் நடுவில் இருந்தது. அப்படின்னா சவுக்கைகள்னா அது இழுக்க தண்ணி ஃபில் பண்ணி அப்படி கொண்டு போறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். பலகை. ஆமா, சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜல தாரகைகளும் அதனோடே இருந்தது. ஜலத்தாரகைனா வாய்க்கால்கள். அப்போ தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஒவ்வொரு ஆகாரத்திற்கும் இப்படி என்ன அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து லேசாக சாய்ச்சிங்கன்னா அந்த வாய்க்கால் வழியாக ஓடும் தண்ணி. அப்படிதான் அதுதான் மீனிங்கில். ஓகே, ஒவ்வொரு ஆதாரத்திற்கு 4 வெண்கல உருளைகளும், ஓகே அதான் உருளைகள் வந்து சக்கரம், வெண்கல தட்டுகளும் அதில் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரகைக்கு நேராக இருந்தது. இப்போ இது நிறைய செய்கிறாங்க இல்லையா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, கிளியராக வார்ப்பு வேலை. வார்ப்புனா என்ன? வார்ப்புனா அது அந்த அச்சில் ஊற்றி எடுத்துகிட்டு வர்றது, அதான் வார்ப்பு வேலை. நம்ம போன இதுக்கு நம்ம பார்த்தோம், அந்த 2 கேருபீன்கள் உள்ள வைக்கிறதுக்கு செஞ்சுருந்தாங்கல்ல, அது வார்ப்பாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. பட் இது வந்து மிக தெளிவாய் போட்டிருக்கு, இது வார்ப்பு வேலையாக இருந்தது அப்படின்னா அச்சு செஞ்சு அதில் இது பண்ணியிருக்காங்க. எப்படி அச்சு செஞ்சாங்க பார்க்கலாம். 31 திறனைகளுக்குள்ளே அதன் வாய் மேலாக ஒரு முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிர. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பயங்கரமான அமேசிங்கான ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் வர்றீங்க, நம்ம ஊர்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு தேசத்துக்கு போகிறீங்க, ஒரு மியூசியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஈவன் இப்போ தஞ்சை பெரிய கோயில் இப்படிப்பட்டதான ஒண்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரீங்க. இதெல்லாம் போய் பார்க்காதவங்கள்ட்ட நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை, பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க, இப்படி இந்த பயம் நம்ம அவங்களுக்கு என்னமோ கதை அடிக்கிற போல் அது இருக்கும். அப்போ சிலதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. இப்போ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நோட்ஸ் போல தான், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எசேக்கியேல் போனால் இன்னும் ரொம்ப நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய ஃபியூச்சரில் நடக்கிற காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாலே அது பறக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் எசேக்கியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் தான் சக்கரம் இருந்துச்சு, ரெக்க மாதிரி இருந்துச்சு, என்னென்னமோலாம் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சதான பாஷையில் அவர் சொல்லுவார். பாண்டவருக்கு தான் பாஷை தெரியுமே சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னால் அப்போ இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னாருன்னா இன்னைக்கு வாசிக்கிற நமக்கு புரியும். ஆனால் என்ன சொல்லிடுவோம் தெரியுமா, அப்போ ஏது ஃப்ளைட்டு, அப்போ வந்து இது வந்து பைபிள் வந்து பொய், இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தை எப்படி அப்போ வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பைபிளையும் தள்ளிடுவோம். அதனால அப்போ அவர்களால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுவும் அதே தான். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணணும், எப்படி இந்த பிக்சர்ன்ட்டு நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் அந்த பிக்சர்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கள் வந்து புத்தகங்கள் போட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே வெப்பில் நீங்கள் தட்டினா கூட இந்த சாலமோனுடைய அந்த மோல்டன் சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தட்டினீங்கன்னா கூட அந்த என்ன ஷேப்பில் இருக்கணும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு அதுதான் வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அதை அப்படியே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்ட்டு. சரி, அந்த 4 உருளை 32 வசனம் வந்துட்டு, அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ உயரமாய் இருந்தது. அப்போ ரொம்ப சின்ன சின்ன காற்று வண்டிங்க அப்படின்னும் அதை சொல்ல முடியாது. 1.5 முழனா இவ்வளோ பெரிய சக்கரம் அதுக்கு வந்து இருந்திருக்கு. 33 உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்து இருந்தது. அந்த காலத்திலே வந்து ரதங்கள்லாம் காணப்பட்டுச்சு இல்லையா.
மற்ற தேசங்கள்லாம் ரதங்கள் வந்து காணப்படுச்சு. அப்போ இது சொல்லும் போது ஈஸியாக என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி சொல்லலாம். ரதம் எப்படி இருந்ததோ அதனுடைய அந்த வீல் போல இருந்துச்சு. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்பு வேலை. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும், 4 கோடிகள்னா வேற மாதிரி நினைச்சுக்கூடாது, 4 மூலைன்னு அர்த்தம்ல, 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழ உயரமான சக்கராகாரமும், ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. மேபி இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும், தமிழ்ல இதெல்லாம் வந்து நிச்சயமா கஷ்டமா இருக்கும். ஏன்னா வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறதில்ல, அதனுடைய மீனிங்கே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அது நமக்கு புரியும். சர்க்குலர் ஷேப் பார்த்தீங்களா. 36, அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள், சிங்கங்கள், பேரீந்துகளுடைய, பேரீந்துனா பார்த்தோம் பேரிச்சம்பழத்தினுடைய இது பாம், பேரீந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தாரகைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாய் இருந்தது. இது வந்து வார்ப்பு கரெக்டாக பண்ணிட்டா இது வந்து செஞ்சிட முடியும். இருந்தாலும் வார்ப்பு வந்து அந்த காலத்தில் எப்படி தான் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். கொப்பரைனா அது மேலே வைக்கிறதான அந்த இது இல்லை, பேசின் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொப்பரைகளும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரையும் 40 குடம் பிடிக்கும். அப்போ பாருங்க, அங்கே 2000 இல்லையா, அதுலேருந்து இதில் 40 குடம் வந்து இதுக்கு வந்து எடுக்கணும். எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க? அப்போ இந்த ரிஷபம் வச்சதுக்கு வேற ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம்ல. ரிஷபத்தினுடைய வாயிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி டேப் வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா ரிஷபம் வந்து அப்படிதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து இறங்கி இப்படி வரும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்திருக்கணும். 39 வருஷம். 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடற்தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். ஓகே, அப்போ வந்து ஆலயத்தினுடைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணோம் ஆலயத்தைன்னா, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல தான் இந்த இது இருந்துச்சு, இந்த மால்டன் சி அப்படின்றது. இந்த பக்கம் தான் வந்து பலிபீடம் வந்து இருந்தது. ஓகே, பின்பு 40 வருஷம். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈரான் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டைக்கும் கும்பங்களை மூடும் 2 வலைப்பின்னல். அப்ப இந்த 2 பில்லர் அப்படின்னு சொல்றது வந்து இதை தாங்கிறதுக்கு கிடையாது, இது தனியா ஒரு இது மாதிரி இல்லை, தனியா வச்சிருக்கான். ஏன்னா அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 தூண்கள், அந்த யாகின் அண்ட் போவாஸ்னு பேர் வச்சது. 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்கள். அப்போ மேலே வந்து கும்பங்கள், இப்பெல்லாம் நீங்க ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல, மேலே கும்பம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது போல வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருந்திருக்கு. அப்போ அது மேலே வந்து ஸ்ட்ரக்சர் நீங்க வைக்க முடியாது. இப்போ இது தனியாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து அது இருந்திருக்கு. அதை வந்து போன உடனே பார்க்கலாம் எல்லாருமே. கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலை பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்களும் ஆக 2 வலை பின்னல்களுமாக 400 மாதளம் பழங்களும், 10 ஆதாரங்களும், ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும், ஒரு கடல் தொட்டியும், கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்களும், செப்பு சட்டிகளும், சாம்பல் கரண்டிகளும், கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாய் இருந்தது. அடுத்தது 46. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை செய்தான்.
இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாக இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. இது எவ்வளவு ஆச்சுன்னெலாம் தெரியாது வெயிட். அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. அப்ப அதுக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லலை. ஆனபடினாலே இதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செய்தார்கள். அதுக்கு வந்து வெறும் வெண்கலம் பயன்படுத்தினார்கள். இப்போ உங்களுக்கு இந்த 46 வருஷத்துல என்ன தெரியுது? யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் அப்படின்னு சொன்னா, அங்கதான் வந்து அந்த அச்சு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. களிமண்ல தான் அந்த இது அச்சு ரெடி பண்ணி அதை வந்து நல்லா காய வச்சிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அதில் ஊற்றி ஊற்றி இவ்வளோத்தையும் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. நிறைய அச்சுகள் அங்கே காணப்பட்டிருக்கும். களிமண் வேணும், அது வந்து ப்ராட் ஸ்பேஸாக இருக்கணும். அதனால தான் வந்து சமனான அந்த பூமியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே. 48. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முனைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இப்போ ஆலயத்துக்குள்ளே காணப்பட்டது எல்லாமே வந்து பியூர் கோல்டு உள்ளுக்குள்ளார பண்ணதெல்லாம் இல்லை. அதுக்கு இப்படி கூட ரீசன் இருக்கலாம். என்னன்னா, இந்த வெண்கலமெல்லாம் நீங்கள் வந்து பாலிஷ் எல்லாம் பண்ணணும், அடிக்கடி வந்து தொடுகிறதான காரியம். உள்ளுக்குள்ளே வந்து அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி வந்து அதை பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சுத்திகரிப்பு இருக்கும் ஆசாரியர்கள் மட்டும் அதை உள்ளுக்குள்ளே பண்ணுவாங்க. அது எந்தெந்த ஆசாரியர்களை யார் யார் பண்ண, அதில் 3 செக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா? அதில் யார் யார் பண்ணணும் அப்படின்ட்டு லேவிக்குள்ளார மூன்று மிகப்பெரிய குடும்பங்கள் காணப்பட்டுச்சு. அப்போ அதில் வந்து யார் யார் பண்ணணும் அப்படின்லாம் கர்த்தர் வந்து விளக்கியிருந்தார். உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக கம்ப்ளீட் கோல்டு. ஏன் கோல்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பரிசுத்தம், மகா பரிசுத்தம் என்பதை வந்து கோல்டு வந்து குறிக்குது. இவ்விதமாக ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். இப்போ தாவீது வந்து என்ன பண்ணா, நேர்ந்து கொண்ட, அப்படிதான் சொல்றான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட. அப்ப அவன் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன், ஆலயத்தை கட்டின பின்பு இது கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்குள்ள வரணும் அப்படின்ட்டு தாவீது குமாரன்ட்ட சொன்னதான காரியம்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றான், அதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரான். எங்க அப்படின்னா ட்ரெஷரிக்கு. இப்போ ஆலயத்தினுடைய அந்த பணிகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமான பணம் வந்து செலவாகும்ல. இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்குன்னா நமக்கு அறிந்ததான இந்த ராஜாக்களுடைய பீரியட்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, பைபிள்ல இல்லை, பொதுவாகவே நார்மலாகவே. நம்ம இந்திய தேசத்தை கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்திய தேசத்துக்கு வந்து எதற்காக வந்து முஸ்லீம் கிங்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் எதற்காக மற்ற பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் வந்தாங்க. நம்ம வாசிப்போம், இங்கிலீஷ்காரங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா டிஸ்டிலரி அவங்க வந்து இது பண்ணி, ஆமாம் அதுதான் அப்படி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் வந்து தேசத்தை பிடிச்சாங்க. சரி, முஸ்லீம் கிங்ஸ் எதுக்கு வந்தாங்க? நீங்கள் வந்து ஒரு ராஜாவை குறித்து கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன அப்படின்னு சொன்னால் அலாவுதீன் கில்ஜின்னு நினைக்கிறேன். 8 முறை ஏதோ வந்து படையெடுத்து வந்தார். அவர் பேர் என்ன? ரொம்ப சிம்பிள். தேசத்தை பிடிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, இந்திய தேசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செழிப்பான ஒரு தேசம், ரொம்ப செழிப்பான தேசம். அப்போ இந்திய தேசத்தை வந்து அத்தனை முறை அவர்கள் வந்தது படையெடுத்துட்டு போனதுக்கு ஆளுகிறதற்காக அல்ல. நிறைய ஆப்கான்ல இருந்து, துர்க்கியில இருந்து அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முகலாயர்கள் வந்து படையெடுத்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து லீவ் பண்ணணும்னு கிடையாது, இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்போ அவர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எங்கே போய் கோல்டெல்லாம் வந்து தேடுவாங்க? எங்கே வந்து ஒரே இடத்துல கோல்டு இருக்கும்? ஒவ்வொரு வீட்லையும் போய் கதவை தட்டி கோல்டெல்லாம் கூட எவ்வளோ வச்சுருக்க,
எத்தனை பவுன் வச்சிருக்க, இல்லை இப்படிலாம் வந்து கேட்க முடியாது. ஜனங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. கோல்டு இந்த மாதிரியான ட்ரெஷர்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்களில் கோயில்களில் தான் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஃப்டிலாம், யாரும் ஈஸியாலாம் போய் என்ன பண்ண முடியாது, எடுத்துட முடியாது. ஏன்னா பல என்ன செக்யூரிட்டி லேயர்ஸ் வந்து அதுக்கு காணப்படும். ஏன்னா அதற்கு பின்பு இந்த இன்னைக்கும் கோயில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் இன்னைக்குன்னா கொள்ளையர்கள் வந்து தோன்றதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பொக்கிஷ அறையை எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், பெரிய பணக்காரங்கள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. எல்லாமே கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க. இன்னும் நிறைய வந்து நமக்கு தெரியாமல் பூமிக்கு அடியில் எங்கேயாவது இருக்கும். அதை வந்து அந்த அறையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியே கிடையாது. அதே மாதிரி ராஜாக்களுடைய அரண்மனையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷ அறைகள் இருக்கும்ல, அதெல்லாம் யாருமே என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய ஃபேக்கான இது வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டிருக்கும். போய் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா கொள்ளையடிச்சிடுவாங்கல்ல. இப்போ எவன் வந்தாலும் அரண்மனையை வந்து பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் ராஜா ஹெட் அங்கே இருப்பார், தூக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு. அப்போ எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருகிறவர்கள் அந்த பெரிய கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் கொள்ளையடிப்பாங்க, தரைமட்டமாக்குவாங்க. நீங்கள் கேட்கலாம், தரைமட்டமாகறதுக்கு வேற ரீசன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த ஃபெய்த்தை வந்து இது பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபெய்த்தை இது பண்ணுறதுக்குன்னா என்னென்னா, அங்கேயே இருந்து ஆளுகை செய்கிறவங்களா இருந்தால் தான் அந்த ஃபெய்த்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். ஆனால் என்னென்னா தன்னுடைய ரிலீஜன் அங்கே கொண்டு வந்து வைத்து ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 ஜென்ரேஷன் ஆச்சுன்னா என்ன நம்பிக்கையில் இருந்தாங்க அப்படின்றத பிள்ளைகளுக்கு போயிடும். இப்போ தெய்வமே இப்போ வந்து ராஜா என்ன தெய்வத்தை கொண்டு வரோம் அந்த தெய்வம் அவங்க தெய்வமாக மாறிடும் எல்லாரும். அப்போ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க, இது வந்து பைபிளில் நீங்கள் இப்படி பார்க்கலாம், அசீரியா ராஜா அந்த காரியத்தை பண்ணான். என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய இஸ்ரவேலர்கள் அங்கே கொண்டு போயிட்டோம், அங்கே இருக்கிற நிறைய பேரை இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வந்தோம். அப்படிதான் வந்து சமாரியாவை வந்து முதலாவது என்ன பண்ணால் ஸ்பாயில் பண்ணோம். அப்போ அந்த நாட்களில் கூட ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு. அப்போ யார் வந்து சரியா வந்து ஆசாரிய காரியங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்லாம் அந்த ராஜா என்ன பண்ணுவான், விசாரிப்பேன். ஏன்னா சிங்கங்கள் கரடிகள்லாம் வந்து அடிக்கும் அப்படிலாம் இருக்கும். எந்த பீரியடு, யூதாவுக்கு முந்தின பீரியடில் அசீரிய ராஜாக்கள் இஸ்ரவேல் அந்த 10 ட்ரைப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பிடித்த போது அந்த காரியம் நடக்கும். என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த டெம்பிள்குள்ளார இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ட்ரெஷர்ஸ் வச்சுருப்பாங்க. முக்கியமாக விலை மதிப்பில்லாத கோல்டு, வைரம், வைடூரியம் இதெல்லாம் வந்து இருக்கும். அது எதற்காக அப்படின்னு சொன்னால் டெம்பிளுடைய அவசியத்துக்காக, அந்த கோயில் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதற்கு, அதற்கு பின்பு வருகிறதான ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்போ போய் எங்கே நீங்கள் இது பண்ணுவீங்க பாருங்கள், ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லாக தாவீது சேர்த்ததையெல்லாம் சாலமோனுக்கு கொடுத்து, சாலமோன் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள்கிட்ட வந்து கேட்குறான், வாங்குறான், எல்லாம் வாங்கி தான் ஒரு ஆலயத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா படுகிற பாடுகளினால தான் அதை கட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் எப்படி கட்டணும் அதெல்லாம் வந்து சொன்னது வந்து ஆண்டவர். அப்போ இந்த கடைசி பாயிண்ட் நான் சொல்ல வர்றேன் என்ன அப்படின்னா, தாவீது வந்து நேர்ந்து கொண்டு கொடுத்ததான அந்த பொன் வெள்ளியெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் பொக்கிஷங்களுக்கு வந்தது. லேட்டர் பீரியட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இதிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி வந்து அவர்கள் வந்து எசேக்கியா ராஜாவினுடைய காரியத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை இந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பான். நீங்கள் ஒரு பீரியட் வரும்போதே ஆசாராஜா கூட கொடுத்தான்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவர்கள் வந்து முற்றுகையிட்டோன்னே டீல் பேசுவாங்க, வந்து நான் வந்து இவ்வளோ வந்து கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து கொடுப்பான். வேற எங்கே போவான், அவனுக்கு தேசத்துக்குள்ள அவ்வளோ இருக்காது, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆலயத்தில் இது பண்ணியிருந்தான், அந்த பொன் தகடுகள் எல்லாம் கழட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தான் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ இதில் வந்து நம்ம அதிகமாக சாலமோன் கட்டின அந்த ஆலயம் ப்ளஸ் வந்து அவனுடைய அந்த அரண்மனை காரியங்களை நம்ம பார்த்தோம். சாலமோனுடைய பிரஸ்தாபங்கள்லாம் வந்து நியூ டெஸ்டமெண்ட்லாம் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டு காணப்படும். மத்தேயுல ஆண்டவர் பேசும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும், சாலமோன் வந்து இன் இஸ் க்ளோரி அந்த பீக்ல கூட அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன்
இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ட்டு அந்த இல்லஸ்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு புரியிருக்காக கற்றுக் கொடுக்குற. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை அப்படி சொல்றாரு. என்ன சாலமோன் வெல் ட்ரெஸ்ட் வெல் மேனர் அப்படி வாழ்ந்தான். ஒரு ஐஸ்வர்யவனை குறித்து வாசிக்கிறோம்ல, ஐஸ்வர்யம் உள்ளவனாய் சம்பிரமமாய் எப்படி வாழ்ந்தான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அந்த மாதிரியா? என்ன மீனிங் இது? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. அர்த்தம் என்னன்னா, சாலமோனுடைய வாழ்க்கை லைஃப், அவனுடைய ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். சாலமோன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா அப்படி வாழ்ந்தான், அந்த மாதிரி வாழ்ந்தான். ஆனா கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலுக்குள்ளார வெளியில நமக்கு தெரியாது, நிறைய ராஜாக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேவிஷான லைஃப் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் அவங்களெல்லாம் எடுத்து இதுல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்ரவேல் ராஜாக்கள்ல சாலமோனை போல அப்படி வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஏன் அப்படி சொன்னா, ரொம்ப பிளசண்டான லைஃப், சமாதானமான வாழ்க்கை. தாவீதை போல வந்து பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல ஓடுகிறதான அந்த லைஃப் கிடையாது. எப்போ உயிர் போகும் சவுலுக்கு பயந்துட்டு ஓடுறதான நாட்கள், முழு யுத்தம் கடைசி வரைக்கும், இப்படிதான் தாவீதினுடைய லைஃப் வந்து போச்சு. கிரேட் கிங் தான். ஆனா சாலமோனுடைய லைஃப் அப்படி கிடையாது. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வாழ்க்கை என்ன பண்ணா அவன் வாழ்ந்தான். கர்த்தர் விருப்பின அந்த காரியத்தை என்ன பண்ணா செய்து முடித்தான் இப்படிலாம். அப்ப லைஃப் ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்தான். அவனை போல வந்து யாருமே வாழல இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, இல்ல உலகத்திலே யாருமே வாழல. அப்ப அவனை பார்க்கல இந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அதனுடைய லைஃபை கம்பேர் பண்றாரு. காட்டு புஷ்பங்கள் அப்படின்னு சொன்னா அதனுடைய லைஃப் என்ன லைஃப்? அதுக்கு ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் வந்து அதை படைத்திருக்கிறாரு, அதுக்கு லைஃபை கொடுத்துருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான பூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கர்த்தர். இப்ப அந்த பூ ஏன் காட்டு புஷ் பண்றாரு இங்கன்னா, உடனே 2 நாள் அப்படின்னா முதல் நாளே வந்து பிச்சிருவாங்க, போட்டுருவாங்க, பிள்ளைங்க பிச்சு போடும். காட்டு புஷ்பங்களை போய் யாருமே என்ன பண்ண போறது இல்லை, அந்த பிச்சு போட போறது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அழகா ஒரு மொட்டா காணப்படும். அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல மலரா வரும், அழக கலரான அழகான மலராய் காணப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லைஃபுக்கு உரியதான காரியத்துக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு அது என்ன பண்ணும், அது லைஃப் அதிலே முடிச்சுக்கும். என்னன்னா ஒரு பெர்ஃபெக்டான பூரணமான ஒரு வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த மலர் வந்து வாழுதான், அதாவது காட்டு புஷ்பங்கள் அந்த செடி வந்து வாழுது அப்படின்னு சொல்றாரு. சாலமோனுடைய லைஃப் கூட அப்படி கிடையாது. என்னதான் வந்து ஒரு ஒரு பூரண லைஃப் அவன் வாழ்ந்ததை போல நமக்கு தோன்றினாலும், ஒரு காட்டு புஷ்பம் வந்து எப்படி வளருதுன்னு நீ அதை நல்லா கவனிச்சு பார்த்தனா, ஆராய்ந்து பார்த்தனா, ஒரு பெர்ஃபெக்டான லைஃப். ஏன் பெர்ஃபெக்ட்? நமக்கு எப்படிதான் தோணும்? அது ஒரு நாள் தானே அதனுடைய லைஃபு அப்படின்னு தோணும். அப்படித்தானே ஆண்டவருக்கும் தோணும். ஒரு நாள் தானே, 1000 வருஷம் கூட ஒருத்தனும் வாழலையே, ஒரு நாள் தானே இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அப்படித்தான் ஆண்டவர் பார்ப்பாரு. அப்ப நீங்க அந்த மாதிரி போய் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். ஆனா அந்த செடி ஆண்டவர் உண்டாக்கினார்ல, அந்த அழகான மலரை வந்து அது வந்து கொடுக்குது இல்லையா, அந்த லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டா அதுக்கு வந்து காணப்பட்டுச்சு. சாலமோனுடைய லைஃப்ல நீ கம்பேரே பண்ணாத, நீ அதை உட்காந்து நீ ஆராய்ந்து பார்த்தனா, அதை பார்த்து ஆராய்ந்து பார்த்தனா ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் அது வந்து வாழ்ந்து முடிச்சது. சாலமோன் வந்து அந்த மாதிரி வாழல அப்படின்னு சொல்றாரு. பர்ஃபெக்டா காணப்பட்டதான அவனுடைய லைஃப் கூட, அதாவது அந்த டே சொல்றேன். ஏன்னா அவனும் வயது முதிர்ந்து தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பை முடிச்சான். ஆனாலும் கூட அவனுக்கு கிடைக்காததே எதுவுமே கிடையாது, கிடைக்காததுமே இது கிடையாது. உலகத்துல எங்க இருந்தாலும் சாலமோனால அந்த நாட்கள்ல என்ன வேணுமோ அதை வந்து கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் அவன் வாழ்ந்து முடித்தான். அப்ப அதை ரொம்ப அழகா எடுத்து ஆண்டவர் வந்து கம்பேர் பண்ணி அதை சொல்லுவார். அதனால நீ எதுக்கு கவலைப்படுற, உன்னுடைய லைஃப் நான் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு கொடுத்த லைஃப்பை நீ வந்து சந்தோஷமாக பூரணமாக நீ அதை என்ஜாய் பண்ணணுமே ஒழிய, பூரணமாக என்ஜாய் பண்ணுறேன்னு அர்த்தம் அதுக்கு நன்றி உள்ளதா காணப்படணும். அப்போ அப்படி நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படின்னு சொன்னால் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் ஒரு மனுஷன் அந்த ஐஸ்வர்யவான் சொன்னதே போல தான், அப்படி வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன் தன்னுடைய ஆத்மாவுக்காக நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ பார்த்துக்கோ, கவலையற்று இரு அப்படின்ட்டு அவன் சொல்லுகிறானே ஒழிய அதை கொடுத்துதானே தேவனை நோக்கி அவனுடைய இருதயம் வந்து திரும்பலையே. அது ஏன்? அதான் மிஸ்ட்ரி. எல்லாம் ஆண்டவர் கொடுத்து அப்படி ஆசீர்வதித்து ஒரு மனுஷனை வைக்கும் பொழுது ஏன் அதை கொடுத்த தேவனை நோக்கி அந்த இருதயம் வந்து போக மாட்டேன்து அப்படின்றத பெரிய பிரச்சனையே.
நிறைய கொடுக்கப்படும் பொழுது அது அந்த ப்ராப்ளம் வந்து வருது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல?